பெரிய பசலாம் இல்லையா எனக்கு ஒன்று பிரியாணி செம்மலா சமைக்கலாம் பயங்கரமா ரசிக்கலாம் இன்னைக்கு ஒரு புட்டு எல்லாரும் வாங்க வெல்கம்ஸ் யூ ஐயோ 10 நிமிஷத்துக்குள்ள கறி தரணும் எனக்கு 10 நிமிஷம் 10 நிமிஷம் மங்களகரமா மஞ்சள் ஆரம்பிக்கிறோம் ஆட்டு நல்லி காளை பட்ட வகை கல்லப்பை கரண்டி உடஞ்ச அரைச்சா மாதிரி அல்ல உள்ள இது நீட்டாத ஈரத்துக்கு பாரம்பரியமான சீரக சம்பா அரிசி எத்தனால இருந்துச்சுன்னா தனியா குடிச்சிடும் அரிசி பூரி நான் எவ்வளோ வேதனை பண்ணிட்டு இருக்கிறீங்க முழுசா பேச செக்கில ஆட்டின சுத்தமான தேங்காய் எண்ணெய் சுத்தமான நாட்டு பசு நெய் பட்ட வகை பொடியா நறுக்கின வெங்காயம் பச்சை மிளகாய் அரைச்ச மஞ்சள் சாந்து அரைச்ச மிளகாய் சாந்து நறுக்கின தக்காளி
மல்லித்தலை புதினா அரைச்ச இஞ்சி பூண்டு ஏத்தி ஏத்தி ஊத்து. ஆமாண்டா அப்படிதான் முந்திரி பருப்பு தயிர் அடிச்சுக்கிட்டு சும்மா ஜங்கி ஜங்குன்னு ஆட்டு நல்லி போதும் அது போட்டு ஊற வச்ச சீரக சம்பா அரிசி அப்படியே பரவனாப்புல கொட்டு. கையில் வச்சிடும் கையில் நல்லி வேக வச்ச தண்ணி எலுமிச்சம்பழ சாறு கல்லுப்பு சுத்தமான நாட்டு பசு நெய் தாளத்தை போடு தாளத்தை போடு. சமைச்சு காலு கொஞ்சம் பார்த்து வை. பண்டை போட வேண்டாம். பண்டை தர வேண்டாம். தூக்க முடியாது. சாட்சி எழுத்துக்க சாட்சி எழுத்துக்க. ஓ உனக்கு தட்டுன்னு வைக்கிறனால எல்லாம் உனக்கு நினைச்சிருக்கேன். மனசுல ஏதாச்சும் நினைச்சு சந்தோஷப்பட்டுக்குருவான்.
பீஸ் விழுது. பார் அடிடா ஆய் வந்துடுச்சா புரிஞ்சுட்டேன். புரிஞ்சுட்டேன். இந்த பக்கம் ஓட்டை என்ன தான் வரும். இப்போ இதை யாரும் வச்சிடாதீங்க. நம்மளால உரிய தான் முடியலை, தோண்டி எடுத்துருவோமே. அப்பாடா, இது போதும் நமக்கு. டே 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 இது நல்லா இல்லடா. கொஞ்சம் தாடா தட்டி விடுங்க. நல்ல எலும்பை கடிச்சு உரிகிறதே ஒரு சுகந்தாயா. இது இப்படிலாம் நோண்டி திங்கக்கூடாது. நீங்க ஏமாத்தி திங்க கூடாதுங்க. எனக்கு பல்லு இல்லை, நான் கூட கடிக்கிறது. வெறும் நல்ல எலும்பா வாங்கி அதை நல்லா வேக வச்சுக்கிட்டு அதுல உள்ள கறி எந்த அளவுக்கு வெந்திருக்குன்னு சொல்லவே தேவையில்லை. நீங்க பார்த்தாவே தெரிஞ்சுக்கு நல்லா பஞ்சு மாதிரி வெந்திருக்கு. அது சீரக சம்பா அரிசியில கமகமான நல்லி பிரியாணி. அந்த உறிஞ்சு சாப்பிட்ற அந்த எலும்புக்கு பஞ்சு மாதிரி வேக வச்சு அந்த கறிக்கு சாப்பிட்றதுக்கு நல்லி பிரியாணி இன்னைக்கு ஒரு புடி பிடிச்சாச்சு. நல்லி பிரியாணி அருமையான சாப்பாடு. நல்லி பிரியாணி எழுதிருச்சு. உங்களுக்கு